ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாம் அனிமி எக்ஸ்ப்ளனேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜாப்பனீஸ் ரிலேட்டடான ஒரு அனிமி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அனிமியோட பேர் என்னென்னா பர்னிங் கபடி. இந்த அனிமி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது ஒரு சீசன் 1 எபிசோடு 1 தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடு வேணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மறக்காமல் போட்டுடலாம். அதுக்கு நான் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இந்த ஒரு ஜாப்பனீஸ் அனிமி சூப்பராக இருக்கும், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட் ஆகிட்டுக்குள்ளே போயிடலாம். ஹைஸ்கூல் படிக்கும் போதே ஸ்போர்ட்ஸ் தான் என்னோட லைஃப்பாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஸ்போர்ட்ஸே நான் வெறுத்துட்டேன். எல்லாமே எங்கள் கோச் நல்லா தான் எப்போவுமே என்னை திட்டிகிட்டே இருப்பார். நான் என்ன பண்ணுறேன்னு 24 மணி நேரமும் கண்காணிச்சுட்டே மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. என் முதுகு பின்னாடி தப்பாக பேசினாங்க. நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்போர்ட்ஸை நல்லா விளாண்டினோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்போர்ட்ஸை வெறுத்துட்டேன். இதெல்லாம் பேக்ரவுண்ட் வாய்ஸ். டே யூனிகோஷி வீட்டு விட்டு விளாட அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கூப்பிட்றான். என்னால் விளாட விட முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். எனக்கு ஸ்போர்ட்ஸ் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவன் வச்சிருந்த சாக்கரை உதைக்கிறான். அப்படியே மாஸ்கெல்லாம் மாற்றிட்டு எங்கே போகிறான்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ண தான் போகிறான். ஹீரோ ஒரு சேட் குரூப் வச்சுருக்கான், இல்லைனா டெய்லியும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருப்பான். ஆரம்பம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். மைக் டெஸ்டிங் 1 2 3 கேட்குதா அப்படின்னு சொல்கிறா ஹீரோ. நீங்கள் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கேட்குறான். நான் ஸ்டூடெண்ட் தான். ஏன் உங்களை சாக்கர் மேட்ச் இன்வைட் பண்ணாங்க, நீ ஏன் போகல அப்படின்னு சொல்லி கேட்குறான். யாராச்சும் நீ வாட்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பயந்து போக, இங்கே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா, இங்கே யாரும் வேறு யாரும் இந்த மாதிரி வாய்ஸ் கேட்டுச்சுன்னு சொல்ல, நான் ஃபோனில் பேசிட்டு இருந்தேன்னு சொல்ல, சரி நீ யார், எங்கேருந்து வந்திருக்க, எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். நான் தான் சோமா ஃபஸ்ட் இயர் கபடி டீம்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னது கபடி டீமா, இந்த பேர் நான் கேட்டிருக்கேன், அதுக்குள்ளேமா டீம்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்கள் பேர் தானே யோகி கோஷி, உங்களை நான் கூப்பிட்டு போக தானே வந்திருக்கேன், என்னது சின்ன தம்பி கிளம்புப்பா அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி சொல்லிடாதீங்க, எங்கள் சீனியர் உங்களை வர சொல்லியிருக்காங்க, நீங்கள் நான் விளையாடுறத கூட பாருங்கள், நீங்கள் விளையாட கூட வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் கட்டி பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன தான் பண்ணாலும் இங்கே விட்டு போகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோ அடிக்கிறான். அப்படியே இவன் அங்கேருந்து போகிற மாதிரி தெரியலை. சரியா போச்சு, இன்றைக்கி இவன் போகிற மாதிரி தெரியல, என்னால் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். பார்க்க தானே செய்யணும், சரி நான் வரேன், தேங்க்ஸ் என் கூட வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் சோமா சொல்கிறான். நான் ஜஸ்ட் பார்க்க தான் வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். நீங்கள் எதுவும் துணி எதுவும் மாற்ற கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சோமா கேட்குறான். உனக்கு புரியலடா, நான் பார்க்க மட்டும்தான்டா வரேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ஏன் ஒரு மேட்ச் விளையாண்டு பார்க்கலாம்ல, இல்லை எனக்கு ஸ்போர்ட்ஸெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். மற்ற ஸ்போர்ட்ஸோட இது நல்லாயிருக்கும், விளாண்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான் சோமா. பார்த்தா ஒரு ஓல்டு ஜிம்மு மாதிரிக்கு, அதான் கபடி டீமோட கிளப்பு போல். பார்த்தா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னடா அவங்க அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான் ஹீரோ. 185 ஹைட்டில் இருக்கீங்க, உடம்புலாம் கொஞ்சம் தின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க உட்காந்து கஷ்டம்னுட்டு இருக்காங்க. எதுக்கிட்ட அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். எங்கள் டீமில் ஜாயின் பண்ண வந்துட்டு இந்த மாதிரி டென்ஷன் ஆகலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறேன். நான் வந்து டீமில் தான் ஜாயின் பண்ணலடா அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அங்கே வைஸ் கேப்டன் வரான். வெல்கம் யோகி யோஷி, உங்களை கபடி டீம் அன்போத வரவேற்கிறது அப்படின்னு சொல்கிறான். இனிமேல் நீ இங்கே ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்ல, வாங்க இன்ட்ரடியூஸ் அழைக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உங்கள் இன்ட்ரடியூஸ்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் பேர் பார்க்க மட்டும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஃபேமஸ் சாக்கர் பிளேயர் யோகி கோஷி, ஒன்றை மாதிரி ஒரு பிளேயர் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான் வைஸ் கேப்டனு. இல்லை இதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்காது. ஆமாம், உனக்கு என்ன லைவ் ஸ்ட்ரீம் பண்ண தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான் வைஸ் கேப்டனு. யாரோ நீ, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக் ஆகுறான். நானும் உன்னோட சேட் மெம்பரோட ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்கிறான் வைஸ் கேப்டனு. என்னை பிளாக்மெயில் எதுவும் பண்ணுறியாடா, இல்லை உன்னை எனக்கு டீமில் ஜாயின் பண்ணிக்கோ மட்டும்தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறான் வைஸ் கேப்டன். அப்படியே ஃபேஸ் கட் வில்லத்தனமாக இருக்க, நீ பண்ணுறது பிளாக்மெயில் மாதிரி தான்டா இருக்குது வேணா அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. என்ன வைஸ் கேப்டன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வர, அதுவா யோகி கோஷியோட இப்போ என்ன, நான் விளையாட வரணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறா ஹீரோ. பார்க்க பொலைட்டாக இருந்தாலும் உள்ளக்க எவ்வளோ டேஞ்சராக இருக்கான்னு ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோக்கு விளையாட தெரியாதனால ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அவன் வைஸ் கேப்டன் சொல்கிறான். கபடின்றது ஒரு இன்டென்ஸ் ஸ்போர்ட்ஸ், கூல் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமாக சொல்ல, கபடின்றது வந்து ஒரு டேக் கேம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ எல்லா பேரும் ஒரு மேட்ச் விளாடுவாங்க, அதை பார்த்து நீ கற்றுக்கோ எப்படி விளாட்றது அப்படின்னு சொல்லி வைஸ் கேப்டன் சொல்கிறான். சோமா தான் ஃபஸ்ட்டு ரைடுக்கு போகிறான். ஆமாம், இது என்னது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு டேக் கேம் அப்படின்னா ஓடி பிடிச்சி விளாட்றது. ஒன்று ரைடர், இன்னொன்று டிஃபெண்டர். ரைடர் வந்து டிஃபெண்டரை தொட்டுட்டு வந்தால் போதும், அதுவே டிஃபெண்டர் வந்து ரைடரை பிடிச்சி அமுக்கணும். குட்டியூன்னு இடத்துல எப்படி ஓடி பிடிச்சி விளாட்ற, நீ ஓடி பிடிச்ச மாதிரி எடுத்துக்க தான் சொன்னேன், அதுக்குள்ளேயே போக சொல்ல அப்படின்னு வைஸ் கேப்டன் சொல்கிறான். இந்த ரைடு நல்லா வாட்ச் பண்ண. சோமா தான் இப்போ உள்ளே இறங்கியிருக்கான். சோமா இப்போ ஒரு டிஃபெண்டரை டச் பண்ணனா அது பேர் தான் ஸ்ட்ரகிள். டிஃபெண்டரை ஸ்ட்ரகிள் பண்ணால் மட்டும் போகாது, அந்த நடுவில் இருக்கிற லைனை தாண்டி போகணும், அப்படின்னா தான் அவனுக்கு ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும். சோமாவும் ஸ்ட்ரகிள் பண்ணுறான். அவன் அதுக்குள்ளே வந்து டிஃபெண்டர் வந்து அமைக்கிட்டாங்க அவனை. அம்மா இப்போ என்ன பண்ணுறது, யாருக்கு இப்போ பாயிண்ட்டு போகும், நான் சொன்னேன்ல ஸ்ட்ரகிள் மட்டும் பண்ணால் போகாது, மில்லில் என்ன தாண்டணுன்னு, அப்படி ஒன்று போக விடாமல் பண்ணுறது தான் டிஃபெண்டரோட வேலை.
அதையும் மீறி நீ மிடில் லைன் டச் பண்ணால் தான் பாயிண்ட், அப்படி இல்லைன்னா டிஃபெண்டர்ஸ்க்கு தான் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன் வைஸ் கேப்டன். சரி இப்போ நான் உனக்கு ரூல்ஸ் சொல்லி தர போனேன் அப்படின்னு சொல்கிறேன் வைஸ் கேப்டன். அதுக்கு நீ உள்ளே இறங்கி ஆடணும். உள்ளே இறக்குறாங்க நம்ம ஹீரோவை. அப்படியே பொறுத்த வரைக்கும் 2 சிம்பிள் ரூல்ஸ் தான். ரைடரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு லிமிட்டட் டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளேயே பாயிண்ட் எடுத்துகிட்டு வரணும். அப்படி எடுக்கலைன்னா அவங்க அவுட்டு. அப்படியே நம்ம வைஸ் கேப்டன் உள்ளே வந்து நம்ம ஹீரோவையும் சோமாவையும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு போயிட்டா 2 பாயிண்ட் வந்துருச்சுன்னு. 2வது ரூல், உள்ளக்க இறங்குறவங்க கபடின்னு சொல்லிட்டு இருக்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். நீ டிஃபெண்டராக இருந்தேன்னா ரைடரை நீ டேக்கிள் மட்டும் பண்ணணும். இதுதான் 2 சிம்பிள் ரூல். சோமா ரைடராக இறங்கி ஹீரோவை ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு போயிட்டான். போட்டியில் கவனமும் முக்கியம் பிகிலே அப்படின்னு சொல்கிறான். இந்த மொட்டையை இன்றைக்கி நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ வெறியோடு உள்ளே இறங்குறான். இல்லை எனக்கு கபடின்னு ஒரு சவுண்டு கேட்க மாட்டேது அப்படின்னு சொல்கிறான். கபடின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி ஹீரோ வெறுப்பேற்றுறான். சோமாவை அசால்ட்டாக போயிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வந்துடுறான் வெளில. சோமாவும் இப்போ ரைடு போகிறான். ஹீரோவும் சோமாவை ஸ்ட்ரகிள் பண்ண விட மாட்டேங்கிறான். என்னோட சாக்கர் பாடியில் கபடிக்கு யூஸ் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டைமும் முடியுது. நீ சோமாவால் ஹீரோ ஸ்ட்ரகிள் பண்ண முடியல. நம்ம வைஸ் கேப்டன் எல்லா வீடியோ ஃபோட்டோவையும் அழிச்சிட்டான். பார்த்தா ஹீரோட இடத்துல 107 ஃபாலோவர்ஸ் இருக்குது. எனக்கு நிறையா ஆன்லைன் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. நீ இந்த டீமில் சேர்ந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு நான் 1000க்கும் மேலே ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து விடுவேன். உனக்கும் சோமாக்கும் ஒரு 1v1 நடத்துவோம். அதில் யார் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு, ஓகேவா? அப்படி நீ அந்த மேட்ச்சில் ஜெயிச்சேன்னு வச்சுக்கோ, நீ உனக்கு நான் 1000 மெம்பர்ஸ் தரேன். அப்படின்னு அந்த மேட்ச்சில் தோத்துட்டேன்னு வச்சுக்கோ, நீ எங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கணும், ஓகேவா? நம்ம ஹீரோவும் 1000 மெம்பர்ஸ்க்காக ஓகேன்னு சொல்லிக்கிறான். சரி, நம்ம ஹீரோக்கும் இப்போ சோமாக்கும் 1v1 நடக்குது. இவனால் ஈஸியாக ஸ்ட்ரகிள் அண்ட் டிஃபெண்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி மற்றவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் போய் சோமாவை தொட்டு வருவான்னு பார்த்தா மூஞ்சில் ஒரு பஞ்சு வைக்கிறான். சீக்கிரமாக எனக்கு ஒரு பாயிண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைடா நீ அடிச்சனாலும் ஒரு பாயிண்ட் கிடையாது அப்படின்னு வைஸ் கேப்டன் சொல்கிறான். நீங்கள் தான் சொன்னீங்கல்ல சிங்கிள் ஹேர் பட்டா கூட பாயிண்ட்டுன்னு, நான் உனக்கு அவன் பஞ்சை வச்சுட்டு வந்திருக்கேன், இப்போ ஏன் பாயிண்ட் கொடுக்க மாட்டீங்க? அவன் மேலே இருக்கிற பகையை காமிச்சு வந்திருக்கேடா அப்படின்னு சொல்லி வைஸ் கேப்டன் சொல்கிறான். எப்படி நம்ம ஹீரோக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சோமா தான் ரைடு வரான். ஜஸ்ட்டு நான் ஒரு 1 பாயிண்ட் எடுத்தால் போதும், அவனை டிஃபெண்ட் பண்ணி நான் டேக்கிள் பண்ணி நான் 2 பாயிண்ட் எடுத்து ஜெயிச்சிருவேன். சோமாவும் ஹீரோவை ஸ்ட்ரகிள் பண்ண வர ஹீரோ டக்குன்னு சோமாவை பிடிச்சிடுறான். எங்கே நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டான்னு பார்த்தா நம்ம சோமா ஃபுல் பவர் போட்டு அவன் வந்துடுறான். இப்போ 1 பாயிண்ட் எடுத்து 2 பேருமே ஈக்குவல் ஆகிட்டாங்க. சோமா டெய்லியும் எவ்வளவோ ப்ராக்டிஸ் எடுத்து அவன் உடம்பு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கான். சோமா என்னதான் குள்ளையாக இருந்தாலும் அவனோட பாடி கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கான், புரிஞ்சுக்கிறான். நெக்ஸ்ட்டு ஹீரோ தான் ரைடு இறங்குறான். சாக்கரை பொறுத்த வரைக்கும் ஆப்போனன்ஸை நெருங்க விடாத மாதிரி பண்ணணும். பட் அப்படியே கபடி ஆப்போசிட்டு, ரொம்பவும் நம்மளை நெருங்க விடக்கூடாது. ஹீரோ புரிஞ்சுக்கிறான். சோமாவும் டக்குன்னு டேக்கிள் பண்ண வர ஹீரோ டக்குன்னு சாக்கரில் ஜம்ப் பண்ண மாதிரி ஜம்ப் பண்ணிடலாம். சோமாவோட கை முன்னாடி இருக்கிறனால டக்குன்னு கையை தொட்டிட்டு ஹீரோ மிடில் லைனுக்கு போக ஆரம்பிக்கிறான். சோமா ஹீரோவோட காலை பிடிச்சி இழுத்துடுறான். அவன் கால் ரொம்ப பெருசாக இருக்கிறனால அவனால் டக்குன்னு போக முடியல. நான் என்ன தான் இருந்தாலும் நான் மிடில் லைன்ட்டு நான் இருக்கேன், டக்குன்னு அவனை தொட்டுருணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ ட்ரை பண்ணுறான். நான் முடியலை. சோமாவும் இதான் சாக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவோட காலை பிடிச்சி இழுத்து பின்னாடி போட்டுடுறான். இந்த மேட்ச்சில் அப்படியே நம்ம சோமா 2 பாயிண்ட் எடுத்து அப்படியே வின் பண்ணுறான். நான் ஃபஸ்ட் இயரில் இருக்கேன், 1 மாதமாக கபடி விளாட்றேன் அப்படின்னு சொல்கிறான். நானும் ஃபஸ்ட் இயர் தான், என் பேர் சிஞ்சி, நான் 6 மாதமாக கபடி விளாட்றேன். என் பேர் யூரா, நான் 6 வருஷமாக கபடி விளாட்றேன் அப்படின்னு சொல்கிறான் வைஸ் கேப்டன். வெல்கம் டு கபடி டீம் மாமே அப்படின்னு சொல்கிறான் எல்லா பேரும். அப்படியே சீனை கட் பண்ண வைஸ் கேப்டன்கிட்ட ஃபோன் பண்ணுற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நான் அடுத்த மாதம்லாம் நான் ஸ்ட்ராஜ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் கேப்டன். இதோட அந்த எபிசோடு முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருக்குன்ற கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சாப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது பர்னிங் கபடி சீசன் 1 எபிசோடு 1 தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நெக்ஸ்ட்டு எபிசோடு வேணுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த அனிமிக்கு எப்படி எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு பார்ப்போம். அப்புறம் என் வாய்ஸுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு பார்ப்போம். நம்ம கேப்டனுக்கு உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.